الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறதே எங்களை சோதிப்பதற்காக. இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து யாரும் தப்பேலா. சோதனை இடத்துக்கு இடம் வித்தியாசப்படலாம், காலத்துக்கு காலம் வித்தியாசப்படலாம், வீட்டுக்கு வீடு வித்தியாசப்படலும். ஆனா சோதனை இல்லாம யாருக்கும் வாழையலாம். எங்கள்ல எல்லாருமே ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வால சோதிக்கப்படுறவங்களாகத்தான் இருப்போம். சில நேரம் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிற சோதனை எங்கட நாட்டுக்கு இல்லாம கேளும். எங்கட நாட்டில் நடக்கிற சோதனை வேற நாட்டுக்கு இல்லாம இருக்கேலும். ஏதோ ஒரு பகுதியில் நடக்கிற சோதனை எங்கட பகுதியில் இல்லாம இருக்கேலும். நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம். இன்னும் சில காலங்களில் எங்கட பகுதியில் சோதனையும் அடுத்த பகுதியில் உள்ளவங்க பாதுகாப்பாகவும் இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த உலகம், அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தை தந்து அனுப்பி இருக்கிறதே எங்களை சோதிக்கிறதுக்கா. மாறி மாறி சோதனை வரும். இன்றைக்கு எங்களுக்குண்டா நாளைக்கு அவங்களுக்கு, இன்றைக்கு அவங்களுக்குண்டா நாளைக்கு எங்களுக்கு. இன்னைக்கு நாங்க ஒரு சாராருக்காக துவா செய்றோம், நாளைக்கு இன்னும் ஒரு சாரார் எங்களுக்கு துவா செய்யற ஒரு நிலைமை வரலாம். இன்றைக்கு நாங்க யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய தயாராகிறோம், நாளைக்கு எங்களுக்காக உதவி சேகரிக்கப்படுற ஒரு நிலைமை வரையிலும். கண்ணியமானவர்களே, அதனால உலக வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இது குர்ஆன். இன்றைக்கு அவங்களுக்குண்டா நாளைக்கு எங்களுக்கு, இன்றைக்கு அந்த நாடுண்டா நாளைக்கு இந்த நாடு. இப்படிதான் அல்லாஹ் உலகத்தை வச்சிருக்கிறான். நாங்க பாதுகாப்பான இடம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. மாறி மாறி இப்படிதான் யோசிக்கிறோம். சுனாமி வந்த நேரம்
நாங்க கடலோரத்தில் இல்லை, அதனால நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் என்று ஒரு சாரார் நினைச்சோம். இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் நாங்க மலை பிரதேசத்தில் இல்லை, மண் சரிவுக்கெல்லாம் நாங்க மாட்டிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் மண் சரிவாலத்தான் எங்களை சோதிக்கணும் இல்லை, வெள்ளம் வந்துதான் எங்களுக்கு சோதனை வரணும் இல்லை, சுனாமியாலத்தான் நாங்க பாதிக்கப்படணும் இல்லை. அல்லாஹ்ட சோதனை வித்தியாசமானது. நாட்டுக்கு நாடு வித்தியாசம், ஊருக்கு ஊரு வித்தியாசம், வீட்டுக்கு வீடு வித்தியாசம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சோதனையில வெத்தனம், சோதனையில அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும். இன்றைக்கு எங்கட நாட்டை எடுத்தா மனிதர்கள் ரெண்டு வகை, பாதிக்கப்பட்ட ஒரு சாரார், பாதிக்கப்படாத இன்னும் ஒரு சாரார். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றுல தான் நாங்க இருக்க போறோம். பாதிக்கப்பட்டவங்க அல்லாஹ்வால சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று நாங்க விளங்கி இருக்கிறது போலவே, பாதிக்கப்படாத நாங்களும் அல்லாஹ்வால சோதிக்கப்படுறோம். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. சோதனை என்றது பரிச்சு மட்டும் இல்ல, அல்லாஹ் சோதிக்கிற, கொடுத்து சோதிக்கிற, அழிச்சு மட்டும் இல்ல, அல்லாஹ் சோதிக்கிற, பாதுகாத்தும் சோதிக்கிற, ரெண்டும் சோதனை. ஏழைகளுக்கு அவங்கட வறுமை சோதனை போல, செல்வந்தர்களுக்கு செல்வம் சோதனை. கண்ணியமானவர்களே, நோயாளிகளுக்கு நோய் சோதனை போல, ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் சோதனை. எங்கட நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வகையில சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் ஒரு வகையில நாங்களும். அவங்க அந்த கட்டத்தில் எப்படி நடந்து கொள்றாங்க, என்ன பேசுறாங்க, என்ன செயல்பாடுகள் அப்படின்னு ரப்பு பார்க்கிறது போலவே நாங்க சோதிக்கப்படல. இப்ப நாங்க என்ன சிந்தனையோடு இருக்கிறோம், எங்கட நாவிலிருந்து என்ன வருகிறது, நாங்க எப்படி நடக்கிறோம், இது அல்லாஹ் பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் எங்கட நாட்டினுடைய அதிகமான பகுதிகளில் பலரும் பாதிக்கப்பட்டு பலதையும் இழந்திருக்கிறாங்க. சாதாரணமான இழப்பல்ல. உயரத்தில் இருந்த பலர் நிறைய கீழே வந்துட்டாங்க. சிலர் ஒன்றும் இல்லை, வீடு மட்டும். சிலருக்கு வீடு இல்லை, காணி மட்டும். சிலருக்கு காணி இருந்த இடமே இல்லை. கண்ணியமானவர்களே, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு பல ஆயிரம் குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். இது ஒரு சாதாரணமான சோதனை இல்லை. ஏனென்றா ஒரு மனிதனுக்கு தேவையானது கையில இல்லைண்டா அதை விட பெரிய ஒரு சோதனை இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செல்வம், தேவையான பொருள், தேவையான பணம், இதை பத்தி ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொல்றார். வலா துத்து சுபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். இந்த பணத்துக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை என்னண்டா, ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். கியாமண்டா அஸ்லன் லில் மஆயிஷ், உங்களோட வாழ்க்கைக்குரிய அடிப்படையானதாக
இந்த செல்வத்தை நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம். ஏண்டா அதை கொண்டு அவங்க நிறைய சாதிக்கலாம். அதை இழந்துட்டாங்கண்டா அவங்க உலகத்தில் நிறைய இழந்துருவாங்க. அல்லாஹ் இந்த பணத்துக்கு கியாம் என்று சொல்லுகிறான். உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழால சொல்றாங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த பணமும் அத்தியாவசிய பொருட்களும் மிக பிரதானமானது. அதை இழந்தவங்க மிகப்பெரிய கஷ்டப்படுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதை இழந்தவர்கள் தான் எங்கட நாட்டில் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். கையில சல்லி இல்ல, பொருள் இருக்குது, சல்லி இல்ல வாங்கலாம். சில நேரம் கையில சல்லி இருக்குது, பொருள் இல்ல, தேவையான பொருட்கள் இல்ல, யார்கிட்டையும் கை நீட்டி கேட்கலாம். ஏனென்றா இவ்வளவு காலம் அவங்க கொடுத்தவங்க, 10 பேருக்கு சம்பளம் கொடுத்தவங்க இன்றைக்கு ஒத்தர்டைம் கேட்டுக்கொள்ளலாம் இருக்கிறார். பல பேருக்கு உதவி செஞ்சவரே இன்றைக்கு கை நீட்டி உதவி எடுக்கிற இடத்தில் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரன். வறுமை இருக்குதே ஒரு மனிதனை குஃபருக்கு கொண்டு போய் போட்டுரும். இன்னைக்கு நாங்க சர்வ சாதாரணமா பார்க்கிறோம், தேவையானது இல்ல, எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும், களவுல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. தேவையானது இல்ல, பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. தேவையானது இல்ல, ஏமாத்துறாங்க. தேவையானது கிடைக்கல, மோசடி செய்ய தயார். தேவையானது கிடைக்கல, விபச்சாரமும் செய்ய தயார். இன்னைக்கு எங்கட நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க எத்தனையோ பேர். விபச்சாரம் எதுவுமே அதுக்கு காரணம் இல்ல, ஒன்றே ஒன்று, வறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரன். துஆ கேட்டு இருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கிறாங்க, அதிகமா துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஏனென்றா இந்த வறுமையால ஒரு மனிதன் பயங்கரமான நிலைக்கு தள்ளப்படலாம். இஸ்லாத்தை உட வேண்டி வந்தா உடவும் தயாராகிடுவான். எங்கட சமூகம் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நாங்க 3 நேரம் சாப்பிடுறோம், 3 நேரம் சாப்பிடுறோம். ஆனா அவங்க 3 நேர சாப்பாட்டுக்காகவும் யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் கொண்டு போய் கொடுத்தா சாப்பாடு, இல்லாட்டி இல்ல. சாப்பாட அடைஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக சண்டை பிடிக்கிறாங்க. வீட கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க, வீடு முழுக்க காலி, வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்ல. எங்கால அவங்க சாமான வாங்கி போடுற, வாங்க சல்லி இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால பெரிய தேவையோடு இருக்கிறாங்க. எங்கட மக்களுக்கு கை கொடுக்கிறது எங்கட பொறுப்பு, எங்கட சமூகத்தை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட காலத்துல பாதுகாத்தாங்க, கை கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. எங்கடையும் மாபெரும் ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு அல்லாஹ் எங்களை சந்தோஷமா ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இருக்க இடம் இருக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குது, வருமானம் இருக்குது, வியாபாரம் இருக்குது. எத்தனையோ வியாபாரம் செஞ்சவங்க முழு முதலையும் இழந்திருக்கிறாங்க, கேபிட்டலே இல்ல. திரும்ப அவங்க ஸ்டார்ட் ஆகணும். எங்கிருந்து அவங்க ஆரம்பிக்கிறன்னு தெரியா. அவங்கள்ட்ட சம்பளம் எடுத்த 10 குடும்பங்களோட நிலைமை என்ன? ஒவ்வொரு நாளும் இவர் 10 பேருக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பினார், இவருக்கே இல்ல.
இவர்கிட்ட கை நீட்டி எடுத்தவங்கட நிலைமை என்ன? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நிலைமை மோசம். நானும் நீங்களும் தயாராக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக எங்கட சமூகத்தை எழுப்பாட்டி விடணும். அவங்கள கீழே விழ நாங்க கீழே விடப்படாதே. அவங்களுக்கு எங்களால முடியுமானதை நாங்க செய்யணும். எனவே வசதி படைச்சவங்க, செல்வந்தர்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யணும்? பொதுவாகவே செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சில பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு ஆயத், அதுல அல்லாஹ் மிக பிரதானமான 4 விஷயம் சொல்றான். அதுல முதலாவது, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ் அத்தாரல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த வசதியை வச்சு ஆகிராவை தேடுங்க. துனியாவை நிறைய தேடி வச்சிருக்கிறோம். எனக்கு தேவையானதை மட்டும் இல்ல, நான் மௌத்தாகின பிறகு ஏண்ட மனைவி கஷ்டப்படப்படா, ஏண்ட புள்ளகள் கஷ்டப்படக்கூடாது, வீட்டுக்கு வார மருமகள் கஷ்டப்படக்கூடாது, பரம்பரைக்கு தேவையானதையே சேர்த்து வச்சிட்டோம். அந்த திட்டத்துல தான் ஓடுறோம். அந்த சிந்தனையில சம்பாதிக்கிறோம். துனியா எனக்குரிய துனியாக்கு மட்டுமல்ல, ஏண்ட பரம்பரைக்கு தேவையான துனியாட வாழ்க்கையை நான் சம்பாதிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், ஆகிராக்கு தேவையானத சம்பாதிச்சுக்கோ. அதுக்கு தான் இதை தந்திருக்கிறேன். சஹாபாக்கள், சில ஏழை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ذهب اهل الدثور بالأجور. செல்வந்தர்கள் அவங்கட செல்வத்தை வச்சு நிறைய ஆகிராவை சம்பாதிக்கிறாங்களே, சதகா கொடுக்கறாங்க, தேவையானவங்களுக்கு உதவி செய்யறாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வத்தால மட்டும் இல்ல சதகா செய்யலாம். உங்களுக்கும் நான் சொல்லித்தாரேன். சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. இவைகளும் தஸ்பீஹ் தான். இதை இவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட பணக்கார சஹாபாக்களும் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இதுல நன்மை கிடைக்கும். செல்வம் என்பது ஆகிராவை சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். துனியாவை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நாங்க என்ஜாய் பண்றதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு சிறந்த வளம் தந்திருக்கிறான் கையில. இந்த செல்வம் இல்லாத பலர் சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஏண்ட செல்வத்தை வச்சு எனக்கு ஆகிராவை சம்பாதிக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. உங்களோட செல்வத்தை வச்சு நீங்க உங்களோட ஆகிராவை சம்பாதிங்க. சொர்க்கத்துல மாளிகை வேணும், சொர்க்கத்துல எனக்கு இடம் வேணும். இதுக்கு முயற்சி செய்யணும். இதுக்கு என்ன செய்யலாம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, செல்வத்தை வச்சு ரப்ப அடையணும். அல்லாஹ் சொல்லுவான், நான் பசிச்சிருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு தரல. உன்ட கையில செல்வம் இருந்துச்சு, ஏண்ட பசிக்கு நீ சாப்பாடு தரல. நான் உடுப்பு இல்லாம இருந்தேன், நீ உடுப்பு தரல எனக்கு. யா அல்லாஹ், உனக்கு சாப்பாடு தாரதா, உனக்கு உடுப்பு தாரதா, ஏண்ட செல்வத்தால உனக்கு எப்படி செய்யலாம்? எப்படி செய்யற? சாப்பாடு இல்லாத பலர் சாப்பாடு கேட்டாங்க, அவங்களுக்கு நீ சாப்பாடை கொடுத்திருந்தா அங்க நீ என்ன அடைஞ்சிருப்பாய்? உடுப்பு இல்லாத பலர் உடுப்பு கேட்டாங்க,
அவங்களுக்கு நீ உடுப்பு கொடுத்திருந்தால் அங்க நீ என்ன அடைஞ்சிருப்பாய்? அல்லாஹ்வை அடையலாம். சொர்க்கத்தை மட்டும் இல்ல, அல்லாஹ்வை அடையலாம். இதத்தான் அல்லாஹ் எங்கட கையில் உள்ளதை வச்சு எதிர்பார்க்கிறான். எங்கட கையில் உள்ளதை கட்டி காத்து எங்கட பரம்பரைக்கு விட்டுட்டு போறதில்ல புத்திசாலித்தனம். அதனால இதை வச்சு ஆகிராவை சம்பாதிப்போம். இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. துன்யால உனக்கு தேவையானதையும் நீ செஞ்சுக்கோ, அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றதுனால உன்னை மறக்கணும்ன்றதல்ல. உங்களோட தேவைகளை தாராளமா அதை கொண்டு செஞ்சு கொள்ளலாம். வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். மூணாவது அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னண்டா, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல நீயும் அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய். அல்லாஹ்ட உபகாரம் தானே அல்லாஹ் எங்களை இப்படி வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடினா எங்களை மறுபக்கமா விரட்டி விடையலும். இன்னைக்கு கொடுக்கிற கையாக அல்லாஹ் தான் என்ன கைய வச்சிருக்கிறான். என்னட்ட வந்து ஆக்கள் கேட்கிறாங்களே, நான் கொடுக்கிற நிலையில் இருக்கிறேனே, இது ஏண்ட டேலண்ட் இல்ல. யாரும் அப்படி அந்த சிந்தனையே வந்துடப்படா. காரூன் தோத்து போனது அதாலதான். காரூன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. ஏண்ட டேலண்டால தான் எனக்கு இவ்வளோ சொத்து, இவ்வளோ சொத்து நான் சம்பாதிச்சது. இன்னைக்கு இப்படி இப்படி சொல்லிக் கொள்ற நினைச்சு கொள்ற பலர். அல்லாஹ் சொல்றான், இது நாங்க உங்களுக்கு செஞ்ச உபகாரம். அல்லாஹ் எனக்கு இதை செய்யலண்டா எனக்கு ஒரு நாளும் இது கிடைச்சிக்காது. இன்றைக்கு கொடுக்கிற கையாக அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான். அதனால தான் என்கிட்ட ஆக்கள் வந்து கேட்கிறாங்க, ஏதாவது தாங்களே. அல்லாஹ் நாடினா இன்னைக்கு மேலால் இருக்கிற ஏண்ட கைய நாளைக்கு கீழால போடுறேலும், அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற நிலையில என்ன கொண்டு போய் வைக்கலும். அல்லாஹ் சக்தி பெற்றவன். கண்கூடா பார்க்கிறோம், கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு சொந்தக்காரர் வியாழக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை காலையில அவருக்கு சொந்தமா உடுத்த உடுப்பை தவிர வேற ஒன்றும் இல்ல. வியாழக்கிழமை பகல் கோடிக்கணக்கு சொத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு கீழே பல பேர் வேலை செய்யறாங்க. இவர் கொடுத்தார். வெள்ளிக்கிழமை காலையில கால சாப்பாடு தின்றதுக்கு அவர்கிட்ட இல்ல. ஒரு நாள் பூரா அடுத்தவங்கள்ட்ட அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஏதாவது தரமாட்டாங்களா. மேல் இருக்கிற கை கீழால் ஆக்கிவிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது யாரும் செஞ்ச பாவத்தால தான் அவங்களுக்கு தண்டனை என்று நாங்க யோசிச்சிடவே கூடாது. அல்லாஹ் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி சோதிப்பான். அது அவங்களுக்கு ஹைரா இருக்கும். அது நிச்சயமாக அந்த சமூகத்துக்கு ஹைரா இருக்கும். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் எங்களை இன்றைக்கு சந்தோஷமா வச்சிருக்கிறான். எங்கட வீட்டுக்குள்ளால நாங்க இருக்கிறோம். எங்கட வீட்டுக்குள்ள பொருட்கள் அப்படியே இருக்குது. வஅஹ்சின், அல்லாஹ் உங்களை பாதுகாத்தது போல, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செஞ்சது போல நீங்களும் அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்ய கொடுங்க. இன்னைக்கு எனக்கு உடுப்பு இருக்குது, அடுத்தவங்களை உடுக்க வைப்போம். இன்னைக்கு நாங்க எங்கட வீட்டுக்குள்ள அடுத்தவங்களை அவங்களோட வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ வைப்போம். இன்னைக்கு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களையும் சந்தோஷமா சாப்பிட்டு குடிக்க வைப்போம். காலம் பூரா அடுத்தவங்களோட சாப்பாட்டை எதிர்பார்த்து 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 சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அவங்களால எங்க வீட்டுக்கு இன்றைக்கு 5 பார்சல், பகலைக்கு 5 தாங்க, ராவைக்கு 5 தாங்கன்னு எவ்வளவு காலம் கேட்கலாம்.
அவங்க சமைச்சு சாப்பிடணும். அவங்க கண்ணியமா வாழ்ந்தவர்கள். திரும்ப அவங்களை இருந்ததை விட நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். இது எங்கட பொறுப்பு. இது எங்கட பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், ஞாபகம் செய்றான், உங்களை முறையாக வாழ வைத்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்க உபகாரம் செஞ்சிருக்கிறது போல நீங்க அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. தேடி போயிட்டு செய்யணும். தேடி போயிட்டு செய்யணும். கேட்க காட்டி மிகப்படா. எங்கள்ல சிலர் அல்ஹம்துலில்லாஹ் வசதியா இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள பலர் தேவையோட நாங்க என்ன தெரியுமா எங்கட பழக்கம், என்ன சரி தேவை இருந்தா பேசிக்கொள்ளுங்க, என்ன சரி தேவை இருந்தா எங்களோட கழிச்சு கொள்ளுங்க, அடுத்தவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்கணும் எதிர்பார்க்கிறோம். வானம் நாங்களா தேடி போய் கொடுப்போம், நாங்களா நினைச்சு கொடுப்போம், தேவையானவர்களை கண்டறிஞ்சு கொடுப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அதைத்தான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, நடந்துகிற நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும். எங்கெங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியும். கண்கூடா போய் பார்த்தவங்க இன்னமும் நேத்து முதநாத்து பெய்ஞ்ச மலைகளால இன்னும் பல இடங்கள்ல மண் சரிவுகள், பல குடும்பங்கள் நேத்து இரவு இடத்தை விட்டு ஓட வேண்டிய நிலைமை. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாரும் எங்கட வீடுகள் இருக்கிறோம். இதுவரைக்கும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அந்த மக்கள் இது அவங்களுக்கு தானே, எங்கட பக்கத்தில் ஒன்றும் இல்லதானே, கண்டுகொள்ளாம இருக்கிறவரு பூர்த்தியான ஈமான் உள்ளவரா இருக்கலாம். வலிக்கணும், எங்களுக்கு ஒரு வருத்தம் விளங்கணும், எங்களுக்கு நோகணும். அவர்தான் உண்மையான முஃமின். ஏழுமானதை செய்யணும். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பம் தண்டிக்கப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அங்க போய் அந்த தண்டனையை இல்லாமலாக்க ஏலா. ஆனா ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க, சபரன் ஆல யாசிர், பொறுமையா இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வசதி இருக்குதா கொடுத்து உதவி செய்வோம், கொடுத்து உதவி செய்வோம். எவ்வளவு கொடுக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய திட்டம். ஜம்இய்யா மஸ்ஜிதினுடைய ஃபெடரேஷன்கள் எங்கள்கிட்ட சேகரிக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளை ஒவ்வொரு பகுதிக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மஹல்லாவுக்கு ஒரு 75 லட்சத்தினுடைய ஒரு தேவையை பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குரிய சேகரிப்பு வேலை நடந்து கொண்டே இது. அல்ஹம்துலில்லாஹ் அரவாசிக்கு மேல இந்த மஹல்லால் இருக்கிற தனவந்தர்கள் செல்வந்தர்களால கொடுத்தீங்கிறாங்க. ஆனா இன்னமும் அது பூர்த்தியாகல. 75 தான் கொடுக்கணும்ன்றது இல்ல, இன்னும் நிறைய கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தேவை இருக்கிறோம். அதனால தேவை எவ்வளோ இருக்குது என்று நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க கண்ணியமானவர்களே. அதனால இன்னும் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்கட பணத்தால பொருளால எவ்வளோ கொடுக்கலுமோ அவ்வளோ கொடுப்போம். ஏன்னா இந்த நிமிடம் வரையில அல்லாஹ் என்னை கொடுக்கும் கரமாக வச்சிருக்கிறான். இது எத்தனை நாட்களுக்கு தெரியா. அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற அளவு என்னிடத்தில் செல்வம் இன்னும் எத்தனை நாளுக்கு இருக்கும் தெரியா. சில நேரம் இந்த முழு செல்வத்தை விட்டுட்டு நான் போயிருவேன், இல்லண்டா செல்வம் என்னை விட்டுட்டு போயிரும். அதுக்கு பிறகு சதக்கா கொடுக்கணும்னு ஆசை, கொடுக்க கையில இல்ல. எத்தனையோ நடுநிலையான குடும்பத்தினர்கள், நானும் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுக்கணும், நான் செலவழிக்கணும், ஒரு வீட்டுக்கு தேவையான முழு பொருட்களையும் வாங்கி கொடுக்கணும், ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களால செய்ய இயலா. ஆனா சிலருட கையில ஈங்குது, நினைச்சா செய்யலாம், செஞ்சிருவோம். இதுக்கு நாங்க காலம் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல, அவசரமா முந்துவோம். ஏனென்றா எதுவரைக்கும் அல்லாஹ் உடம்புல ஆயுள போட்டிருக்கிறானோ தெரியாது.
செல்வம் எதுவரைக்கும் என்னிடத்தில் இருக்குமோ தெரியாது, இருக்கிற நேரம் நல்லதை செஞ்சிருவோம். அதனால இன்னும் சேகரிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஏழுமான அளவு கொடுப்போம். கையில இல்ல, ஏதோ எங்கட வாழ்க்கை ஓடுது, கொடுக்கலாம். அந்த மக்களுக்கு எங்கட உடம்பால எங்கட ஆரோக்கியத்தால ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாமா, செஞ்சு கொடுப்போம். ஒன்றும் செய்ய இயலாதா, ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவோம், அவங்களோட கதைச்சி அவங்கள ஆறுதல் படுத்துவோம். நொந்து போயிருக்கிறான் வாப்பா, முழு குடும்பத்தையும் இழந்திருக்கிறாரே, மனைவியை இழந்த கணவன்மார் இருக்கிறாங்க, உம்மாவை வாப்பாவை இழந்த புள்ளகள் இருக்கிறாங்க, முழு சொத்தையும் இழந்து ஊடும் இல்ல நடுவுல இருக்கிறாங்க, தெருவில் இருக்கிறாங்க, பொது இடங்கள்ல இருக்கிறாங்க. இப்படி பல இழப்புகளை சந்திச்சவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்லுவோம். ஏழுமான படித்தரத்தில் நாங்க உதவிகளை செய்வோம். இதுதான் இந்த நேரத்தில் எங்களுக்குரிய சோதனையில நாங்க வெத்துறதுக்குரிய அழகான வழி. துவா செய்வோம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். மக்கள் திரும்பி வாரதுக்கு, இருந்ததை விட நல்ல இடத்துக்கு வாரதுக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. கொடுக்கும் கரங்களாக ஆக்குவாயாக. சோதிச்சிராதே ரப்பே, எங்கட ஈமானை மிஞ்சின சோதனைகளை தந்துராதே யா அல்லாஹ். ஈமான இழக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற சோதனையை தந்துராதே யா அல்லாஹ். பயங்கரமான வறுமையை விட்டு பாதுகாத்தருள்வாயா. கண்ணியமா வாழ வச்சிரியா அல்லாஹ். எங்கட ரிஸ்க்குக்காக யாரிடத்திலையும் தலகுனிய வச்சிராதே யா அல்லாஹ். எழுதின ரிஸ்க கண்ணியமா தந்திரியா அல்லாஹ். எழுதின ரிஸ்க எடுக்கிறதுக்காக பல மணி நேரம் காத்திருந்து எங்கட ரிஸ்குகளை எடுக்கிற ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளிராதே ரப்பே. இந்த நாட்டு மக்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயா, மக்பிரத் செய்தருள்வாயா. யாரெல்லாம் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்களோ அவங்களோட கபறுகளை சோன பூங்காவாக ஆக்குவாயாக. நரகப்படுகொலியை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. இருக்கிற குடும்பங்களுக்கு நீயே ஆறுதலை நசீபாக்குவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ லா யுர்ஜா லிகஷ்ஃபி ஷதாயிதி இல்லா ஹுவ வலா யுத்ஆ லிரஃபில் மகாயிதி இல்லா ஹுவ வமா முராதுல் ஆஷிகீன ஃபித் தாரைனி இல்லா ஹுவ வமா மத்லூபுல் வாசிலீன ஃபில் கௌனைனி இல்லா ஹுவ அல் மஹ்லூகு குல்லுஹும் துஅஃபாஉ லா கவிய்ய இல்லா ஹுவ வன்னாஸு குல்லுஹும் ஃபுகராஉ லா கனிய்ய இல்லா ஹுவ லா வாஜித வலா மாஜித இல்லா ஹுவ லா ஹாஃபித வலா நாஸிர இல்லா ஹுவ ومن يملك السمع والابصار الا هو ومن يعلم الجهر والسر الا هو اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك وسلم عليه فيا ايها الناس فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين أيها الناس اسمعوا وعوا من عاش مات ومن مات فات وكل ما هو آت آت آيات محكمات ومطر ونبات وليل داج والسماء ذات أبراج ما لي أرى الناس يذهبون ولا يرجعون أرضوا فأقاموا أم تركوا فناموا أين الآباء والأجداد والفرائنة والشداد اعلموا أن الدنيا دائرة ولذتها فانية وطاعتها باقية وحاصلها فوت وآخرها موت إخواني بدن ضعيف ضعيف وسفر طويل طويل وبحر عميق عميق والنار حريق حريق والميزان عديل عديل بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم.
الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فيا أيها الناس فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك وسلم عليه وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون